இறைவா 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 மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் நிறைவது போ குவலயம்தான் நிறைவது போ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்துட எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர் கூக்குரல் இடமாட்டார், தாம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42 1 முதல் 7 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நிறைந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார்,
மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டும் வரை உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். உங்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27 1-3 மற்றும் 13-14 முடியவுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையமிறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பிரிவு 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்தளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடர்களுள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாஸ் இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வயதான குடும்பத்தார், கணவன் மனைவி இருவரும் போட்டிங் போகிறாங்க. போட்டிங் போகும்பொழுது திடீரென்று ஒரு பெரிய அலை வந்து அந்த வீட்டுக்கார அம்மாவை மட்டும் அடிச்சுட்டு போயிடுச்சு. 3 மணி நேரமாக தேடுகிறார்கள், அவருடைய உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. கணவர் வீட்டுக்கு சென்று விட்டார். ஏறக்குறைய 3 வாரம் கழித்து காவல்துறையினர் அவருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். எங்களை மன்னிக்கவும், உங்களுடைய மனைவி இறந்து விட்டார்கள், அவருடைய உடலை ஆழ்கடலில் நாங்கள் கண்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய மனைவியினுடைய கைப்பை, ஹேண்ட்பேக், அதில் ஒரு பொருளை நாங்கள் கண்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். அது என்ன பொருள் என்றால், ஒரு மிகப்பெரிய சிற்பி, அந்த சிற்பின் உள்ளே நிறைய முத்துக்கள் இருந்தது. அது ஏறக்குறைய $50,000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது அந்த தாத்தா சொல்கிறார், வீட்டுக்காரர், அந்த பணத்தை, அந்த முத்தை விற்று அந்த பணத்தை என்னிடம் அனுப்புங்கள், வலையை திரும்பி அங்கேயே கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். வலையை கொண்டு போய் அங்கேயே போடுங்க அப்படின்னு. வலை யார்? அவருடைய மனைவியுடைய உடவில் தான் அந்த முத்து இருந்தது, சிற்பி இருந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யூதாஸ் இஸ்காரியோத்து அந்த பணத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிறிஸ்து வாழ்ந்தபோது 2 முறை இத்தகைய ஒரு சூழ்நிலை, குறிப்பாக விலை உயர்ந்த நறுமண தைலத்தால் ஆண்டவர் கிறிஸ்து பூசப்படுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக ஆண்டவர் கிறிஸ்து ஒரு சதுசேயருடைய வீட்டிற்கு செல்வார். அங்கே பாவம் செய்து மனம் திருந்திய ஒரு பெண்மணி ஆண்டவர் கிறிஸ்துனுடைய காலில் இந்த நறுமண தைலத்தை பூசி அவர் ஆண்டவர் கிறிஸ்துவிடமிருந்து அந்த மன்னிப்பை பெறுவதை பார்க்கிறோம். லூகாஸ் நற்செய்தி 7வது அதிகாரத்திலே அந்த நிகழ்வானது நமக்கு கொடுக்கப்பட்டிருது. அதன் பிறகு ஆண்டவர் கிறிஸ்து என்று ஏறக்குறைய சரியாக 1 வாரத்திற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறார்கள். ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் கிறிஸ்து இன்று அந்த கலிலியாவிலிருந்து அவர் பெத்தானியாவுக்கு செல்கிறார். அந்த முதல் சம்பவம் கலிலியாவில் நடந்திருக்கும். இப்பொழுது ஆண்டவர் எருசலேமை நோக்கி செல்கிறார். தான் பாடுபட வேண்டும் என்பதற்காக செல்கிறார். ஆனால் அங்கே எருசலேம் முழுவதும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர் ஒரு வீட்டுக்கு போகிறார். அவங்க சொந்தக்காரங்க வீடு என்று சொல்லி அங்கே மார்த்தா, மரியா, லாசர் அவருடைய வீட்டுக்கு செல்வதாக
வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள். அவர் பெத்தானியாவுக்கு செல்கின்ற பொழுது இன்று மார்த்தா விலை உயர்ந்த நறுமண தைலத்தை ஆண்டவர் கிறிஸ்துவின் மீது பூசி அவர் தனது நன்றியையும் இல்லைங்களா அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே இன்று நாம் கூட ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் நமது அன்பையும் நன்றி உணர்வையும் கடவுளை நோக்கி குறிப்பாக கிறிஸ்துவை நோக்கி நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவர் கிறிஸ்துவை பற்றி நாம் சிந்திக்கவும் அவரோடு நாம் பயணம் செய்வதன் வழியாகவும் பிறரன்பு பணிகளில் நம்மை ஈடுபடுத்துவதன் வழியாகவும் நாம் நமது வாழ்வில் அகற்ற வேண்டிய பாவ சூழ்நிலைகளை அகற்றுவதன் வழியாகவும் நாம் கூட ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு விலை உயர்ந்த அந்த நறுமண தைலம் ஏறக்குறைய ஒரு சாதாரண கூலி தொழிலாளி 300 நாட்கள் வேலை செய்து சம்பாதிச்சாதான் அந்த பணம் கிடைக்கும். அவ்வளோ விலை உயர்ந்த அந்த நறுமண தைலத்தை தனது அன்பின் வெளிப்பாடாகவும் தன்னுடைய சகோதரர் லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்ற காரணத்திற்காக இன்று மரியாள் அவர்கள் விலை உயர்ந்த அந்த நறுமண தைலத்தை ஆண்டவர் மீது பூசுகிறார். எனவே ஆண்டவர் கிறிஸ்து இன்று அவர் இரத்தத்தை நமக்காக சிந்தினார், நமக்காக தூய ஆவியாரை அனுப்பினார். எனவே நாமும் கூட நமது அன்பையும் நமது நன்றி உணர்வையும் தொடர்ந்து ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக கொடுப்போம். திருப்பலியில் வர வேண்டுவோம். ஆமேன். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதுமில்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோ. உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோ. எங்கள் மனம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்தம் மன துயர் நீங்க படைக்கின்றோ. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயேற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்து உள்ள இரக்க செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய
அலகையின் செருக்கன் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறவும் செய்தீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. ஓம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குவலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு என்றும் திருத்துதலுக்கும் வழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் சமாதானத்தையும் உலக நாடுகளிடையே ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும்,
அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழவே, வருக என்ற அன்போடு என்னை ஏறிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறைநீழால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உமது அருளால் காத்திட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்துக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாசீர் பெற்றவர்களாக சென்று வாருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.
திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனை திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனை குருதி சிந்தி கடற்காடியினை என்று பருகிட கண்டதினா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை வீரர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.